அத்தியாயம் 2. சிந்தனை சுழற்சிகள் தாட் லூப்ஸ் உங்கள் வாழ்க்கையை எப்படி மறைமுகமாக கட்டுப்படுத்துகின்றன. விரிவான விளக்கம். மனிதன் தினமும் ஆயிரக்கணக்கான சிந்தனைகளை உருவாக்குகிறான். ஆனால் அந்த சிந்தனைகள் எல்லாம் புதியவை அல்ல. பெரும்பாலான சிந்தனைகள் மீண்டும் மீண்டும் திரும்பி வரும் சிந்தனைகள். இதே சிந்தனை சுழற்சி தாட் லூப் அப்படின்னு அழைக்கலாம். ஒரு சிந்தனை உருவாகிறது. அந்த சிந்தனை ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறது. அந்த நம்பிக்கை ஒரு செயலை உருவாக்குகிறது. அந்த செயல் ஒரு முடிவை உருவாக்குகிறது. அந்த முடிவு மீண்டும் அதே சிந்தனையை வலுப்படுத்துகிறது. இது ஒரு மன சுழற்சி அமைப்பு. இந்த சுழற்சி நல்லதாக இருந்தால் வாழ்க்கை முன்னேறும். அதே சுழற்சி எதிர்மறையாக இருந்தால் வாழ்க்கை சிக்கிக் கொள்கிறது. சிந்தனை சுழற்சியின் ஒரு எளிய உதாரணம். ஒரு மனிதன் மனதுல என்னால பெரிய விஷயம் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சா என்ன நடக்கும்? அந்த சிந்தனை ஒரு நம்பிக்கையா மாறும். அப்ப அந்த நம்பிக்கை புதிய வாய்ப்புகள தவிர்க்க வைக்கிறப்ப பெரிய முயற்சிகள தொடங்க விடாது, பயத்த உருவாக்கும். இதனால அந்த மனிதன் சிறிய முயற்சிகள மட்டும் செய்வான். தோல்வியை அதிகமாக சந்திப்பான். முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையில சிக்கிக் கொள்வான். இறுதியில வாழ்க்கை என்ன சொல்றது? நீ நினைச்சது சரிதான். இதுதான் சிந்தனை சுழற்சியின் சக்தி. மனதில உருவாகும் 3 முக்கிய சுழற்சிகள். மனித மனத்தில பொதுவாக 3 முக்கிய சுழற்சிகள் இருக்கின்றன. 1 நம்பிக்கை சுழற்சி பிலீஃப் லூப். ஒரு நம்பிக்கை உருவான பிறகு அது பல ஆண்டுகள் மனதில நிலைத்து நிற்கும். உதாரணம், நான் பேச நல்லவன் அல்ல, நான் வியாபாரம் செய்ய முடியாது, நான் தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ள முடியாது. இந்த நம்பிக்கைகள் வாழ்க்கையின் பல வாய்ப்புகளை தடுக்கின்றன. 2 பய சுழற்சி ஃபியர் லூப். பயம் ஒரு சக்தி வாய்ந்த மனத்தடையாக இருக்குது. ஒரு தோல்வி ஏற்பட்டா அந்த அனுபவம் மனதில ஒரு பயத்தை உருவாக்கும். அந்த பயம் புதிய முயற்சிகளை தடுக்குது. தன்னம்பிக்கையை குறைக்கிறது. முப்புயி பழக்க சுழற்சி ஹேபிட் லூப். நாம தினமும் செய்யும் பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கின்றன. ஒரு பழக்கம் உருவான பிறகு அது தினசரி செயல்களை நிர்ணயிக்கும், உற்பத்தி திறனை பாதிக்கும். நல்ல பழக்கங்கள் இருந்தா வாழ்க்கை வளர்ச்சி பெறும். கெட்ட பழக்கங்கள் இருந்தால் வாழ்க்கை மெதுவாக சிக்கிக் கொள்ளும். ஏஐ காலத்துல சிந்தனை சுழற்சியின் தாக்கம். இன்றைய உலகத்துல ஏஐ ரொம்ப வேகமாக வளர்கிறது. ஆனா இன்னும் பலர் ஏஐ பயன்படுத்த பயப்படுகிறார்கள். தொழில்நுட்பம் கடினம் என்று நினைக்கிறார்கள். புதிய கருவிகளை கத்துக்கொள்ள தயங்குகிறார்கள். இந்த எல்லாத்துக்கும் காரணம் சிந்தனை சுழற்சிகள். ஒரு மனிதன் தனது மனதில் ஏஐ எனக்கு கடினம் என்று நம்பினால் அவர் ஒருபோதும் அதை கத்துக்கொள்ள முயற்சி செய்ய மாட்டாரு. ஆனால் ஒரு மனிதன் தனது மனசுல ஏஐ எனக்கு உதவக்கூடிய கருவி என்று நினைச்சா அவர் அதை கத்துக்கொள்வாரு. அதனாலதான் இந்த புஸ்தகம் முதலில் மனசை மாத்துகிறது. அப்புறகுதான் ஏஐ ஆட்டோமேஷன் பத்தி பேசுகிறது. செயல்முறை பட்டியல் ஆக்ஷன் பிளான். உங்கள் சிந்தனை சுழற்சியை கண்டுபிடிக்க ஒரு நோட்டு புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். தினமும் வரும் முக்கிய சிந்தனைகளை எழுதுங்கள். மீண்டும் மீண்டும் வரும் சிந்தனைகளை கவனியுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை மாற்ற அந்த சிந்தனை உண்மையா என்று கேளுங்கள். அந்த சிந்தனைக்கு எதிரான ஆதாரங்களை கண்டுபிடியுங்கள். ஒரு புதிய நேர்மறை சிந்தனையை உருவாக்குங்கள். உதாரணம், என்னால ஏஐ கற்றுக்கொள்ள முடியாது. மாற்று சிந்தனை, ஏஐ கருவிகளை நான் படிப்படியாக கற்றுக்கொள்ள முடியும். புதிய மனப்பழக்கங்களை உருவாக்க தினமும் 15 நிமிஷம் கற்றல் நேரம் அமைக்குங்கள். ஏஐ டூல்ஸ் பற்றி சிறிய பயிற்சிகள் செய்யுங்கள். புதிய விஷயங்களை முயற்சி செய்ய தயங்காதீர்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். மனித வாழ்க்கையை சிந்தனை சுழற்சிகள் கட்டுப்படுத்துகின்றன. நம்பிக்கைகள் செயல்களை நிர்ணயிக்கின்றன. பயம் முன்னேற்றத்தை தடுக்கிறது. பழக்கங்கள் வாழ்க்கையை அமைக்கின்றன. முக்கியமாக சிந்தனை சுழற்சியை மாற்றினால் வாழ்க்கையும் மாறும். ஏஐ காலத்தில் வெற்றி பெற நல்ல சிந்தனை பிளஸ் சரியான கருவிகள் பிளஸ் தொடர்ந்து செயல்பாடு, இந்த மூன்றும் ரொம்ப அவசியம். அடுத்த அத்தியாயம் சாப்டர் 3. மனத்தடைகள் மென்டல் பிளாக்ஸ் உங்களை திறமையை எப்படி மறைத்து வைக்கின்றன. இந்த அத்தியாயத்தில் மனிதர்களின் பொதுவான மனத்தடைகள், அவை எப்படி உருவாகின்றன, அவற்றை எப்படி உடைக்கலாம்,